இந்த சிக்கிட்டாங்கல்ல காஜு குரூப் வந்து பாத்தீங்கன்னா வலுவா வந்து சிக்கியிருக்கானுங்க. எப்படி சிக்கினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி டைட்டா வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் போட்டிருக்காங்க. இந்த வாரம் என்னைய பொறுத்தளவு இந்த தீபாவளி முடிஞ்ச இந்த வாரம் பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அரோரா இல்ல ஆதிரைக்கெல்லாம் சுத்தமா ஓட்டே இல்ல. இவங்க கண்டிப்பா சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. துஷார் மாப்பிள்ளையும் வந்து சிக்கியிருக்காப்ல. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க. லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அதாவது போன வாரம் வந்து ஆல்மோஸ்ட் கரண் அந்த படம் வரணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்கள வந்து காப்பாத்துறாங்க. அரோராவை பொறுத்தளவு வந்து லிட்டரலி காப்பாத்துறாங்க. ஏன்னா வந்து அப்சராக்கெல்லாம் வந்து நான் அன்அஃபிஷியல் அவுட்லயே பார்க்கும்போது அவ்வளவு பேர் வந்து மேல கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அப்சரா எவிக்ட் ஆக தேவையில்ல. அதுக்கு முந்தின வாரம் வந்து பிரவீன் காந்திக்கு பதிலாக எவிக்ட் ஆயிருந்திருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் ஓவரா வந்து பேசிட்டு இருந்தா வாயை விட்டனால பாத்தீங்கன்னா ஏதோ வந்து டப்புன்னு எவிக்ட் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் அப்சராவும் ஒன்றும் பண்ணவே இல்லை. வீட்டுக்குள்ள அவங்க இருந்தாங்களா 2 வாரம் இருந்தாங்களானே தெரியல. ஒரு இடத்துல கூட பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே இல்லை. ஒரு இடத்துல கூட கான்ட்ரிபியூஷன் எதுவுமே பண்ணல. அவங்க போனதை பத்தி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவங்க எதுவுமே பண்ணல போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அரோராவை பொறுத்தளவு வீட்டுக்குள்ள என்னென்ன வேலையை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க ஃப்ரெண்டே வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து கழுவி ஊத்திட்டு இது என்னோட ஒப்பீனியன். அவரோட டேக் வந்து மாறணும்னு சொல்லிட்டு தான் பாத்தீங்கன்னா நான் வந்து இது பண்ணேன். ஆனா எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியவே இல்லை. லிட்டரலி வந்து அவங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ற நடவடிக்கைகள்லாம் எனக்கே ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரியா அவர்களே வீடியோ போட்டிருக்காங்க. அதனால மக்களும் வந்து சரியான பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓட்டிங் அடிப்படையில பார்க்கும்போது கடைசி பிளேஸ்ல வந்து அரோரா இருக்காங்க. அதுக்கு மேல ஆதிரே இருக்காங்க. ரம்யா ஜோக்கும் பாத்தீங்கன்னா அந்த அளவு வந்து ஓட்டுகளும் இல்ல. துஷாருக்கு ஓரளவு ஓட்டுகள் விழுந்துட்டு இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து சுபிக்ஷா இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா நீட்டாவே ஓட்டுகளும் விழுந்துட்டு இருக்கு. துஷாருக்கும் ஓகேவா ஓட்டுகள் விழுந்துட்டு இருக்கு. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வியானா அவர்களுக்கு போன தடவை இந்த சௌந்தர்யா கேட்டகரியில பாத்தீங்கன்னா அவங்க தலைவி இருக்காங்க. அதனால வந்து அவங்களுக்குமே ஓட்டுகள் விழுது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பிரவீன் இவங்க எல்லாம் கூட பாத்தீங்கன்னா எதுவோ பண்ணி சேவ் ஆயிடுவாங்கன்னு வச்சுக்கேன். இப்போது இந்த டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறது யார் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அரோரா, ஆதிரே அண்ட் கலையரசன் இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்காங்க. அப்புறம் மேபி வந்து ரம்யா ஜோ கூட சொல்லலாம். ரம்யா ஜோவை மேபி காப்பாத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாவே இருக்கு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சேர்றா அரோராவுக்கு ஒரு ஓட்டே போட மாட்டேங்கிறான் அனுப்புறாங்கன்னு சொல்லி டீம் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அனுப்பிச்சிடுவேன். இல்லப்பா இந்த காஜு கண்டதெல்லாம் எங்களுக்கு தேவைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அரோரா வந்து வச்சிருக்கலாம். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல வந்து யார் வெளியில போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் வந்து இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.